இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்ப்பது, உங்களுடைய கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு கஷ்டம் துன்பத்தினால இப்போவும் அதையே சுமந்து கொண்டு கஷ்டத்தில் இருக்கீங்களா? அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும், முன்னேறி செல்லணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஜெபத்தின் மூலமாக அந்த முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய பிரச்சனையினால என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை உங்களை முன்னேற்றி செல்லும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சங்கீதா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு சங்கீதாவை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே தான் அவங்க ரொம்ப கஷ்டத்தையும் அவமானங்களையும் சந்திச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க மாமா இவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்ண அந்த ஜெபம் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. எப்படி இவங்க புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க, வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி சென்றாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சங்கீதா சிறு பெண்ணாக இருக்கும்போதே அப்பா இறந்து போனார். அதனால அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைத்து கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலேயே மாமாக்கள் சீக்கிரமாக திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு என் கணவர் மது குடிப்பதும் லாட்ரி விளையாடுறதும் தான் முழு நேர வேலையாக வச்சுருந்தார். என் கல்யாண புடவை, சீதனம், துணிகள் எல்லாத்தையும் விற்றுட்டாரு. இதனால் குடும்பத்தில் எல்லாரும் என்னை தான் குறை சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் கடை இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் உங்க ஒன்றுமே இருக்காது. அங்கே வேலை பண்ணிகிட்டு இருப்பார். கல்யாணத்துக்கு பிறகு அதையும் விட்டுட்டாரு. பிறகு பால் ஏஜென்சி இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் மற்றவங்களுக்கு பால் விநியோகம் பண்ணுற வேலை தான் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அதையும் கொஞ்ச நாளில் மூடிட்டார். சங்கீதாவின் வீட்டு நிலைமையை பார்த்து மாமியார் அவர்களை தனியாக வாழ சொல்லிவிட்டார்கள். குடும்பத்தை நடத்த பணம் வேண்டும் என்று சங்கீதா ஒரு மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்தார். நான் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டருக்கு உதவி பண்ணுவேன். அப்போது எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்பவே ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி கோர்ஸில் சேர்ந்தேன். அது BMS ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸு. பார்ட் டைமாக வேலை, பார்ட் டைமாக படிப்பு, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணினேன். குடும்பம் வளர்ந்த பிறகும் கூட சங்கீதாவின் கணவரின் தவறான பழக்க வழக்கங்கள் மாறவே இல்லை. அம்மா வீட்டிற்கு திரும்பி வந்த பிறகு சங்கீதா மிகவும் மனவேதனைப்பட்டார். என்னால் என் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் வலி வரக்கூடாது. நானே கஷ்டத்தில் இருக்கேன். என் பிள்ளைகளும் என்னால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்போதுதான் சங்கீதா தன்னுடைய மாமா மற்றும் அவருடைய மனைவியின் மூலமாக இயேசுவை பற்றி அறிந்தார். அவங்க என் தலைமையில கை வச்சு ஜெபிச்சாங்க. அப்போது அது வரைக்கும் யாருக்கும் முன்னாடி அழாத அளவுக்கு எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அந்த நேரம் நான் உள்ளுக்குள்ளே முழுக்க காலியாக இருந்தேன். எந்தெந்த விஷயங்கள்லாம் சுமையாக இருந்துச்சோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ, அது எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாயிட்ட மாதிரி உணர்ந்தேன். அந்த ஊக்கத்தோடு சங்கீதா மீண்டும் வேலைக்கு திரும்பினார். தினமும் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தைகள் அவருக்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. உன்னதமானவரின் நிழலில் உட்காருகிறவன் பாதுகாப்பா இருப்பான்னு என் மாமா சொன்ன வேத வசனத்தை நான் எப்போதும் நினைச்சுக்குவேன். கர்த்தாவே, நான் உங்க நிழலில் தான் இருக்கேன். நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க என் பாறை, என் கேடயம். எனக்கு வர தீங்கு எதுவும் என்னை அணுகாதுன்னு நம்பிக்கையோட ஜெபிப்பேன். சங்கீதாவினுடைய விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் அணிலை அவளுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார். சங்கீதா மீண்டும் திருமணம் செய்ய முடிவு செய்தார். ஆண்டவர் அந்த திருமணத்தை ஆசீர்வதித்தார். சங்கீதாவின் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிறைந்தது. இன்று சங்கீதா மனதளவிலும் தொழிலளவிலும் சமாதானமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறார். இன்று நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். என் கணவரும் டாக்டராக உதவினேன். என் மகள் BMS முடிச்சிருக்கா. இன்னொரு மகன் டிப்ளமோ முடிச்சிருக்கான். ஜோத்பூரில் இருக்கிற சின்ன பையன் இப்போ 11ஆம் வகுப்பு படிக்க தயாராகிட்டு இருக்கான். இன்று எங்களுக்கு 2 கிளினிக்குகளும் ஒரு மெடிக்கல் ஷாப்பும் இருக்கு. என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நிலையில இருந்தது. ஆனால் ஆண்டவராலே அது ஒரு சூரிய உதயம் மாதிரி மாறிச்சு. ஆண்டவர் என் நிறைவேறாத எல்லா கனவுகளையும் நிறைவேற்றினார். முழு மனதோட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இயேசு ஆண்டவராலேயே இதெல்லாம் சாத்தியமானது. நான் என் வாழ்நாள் முழுவதும்
இதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றி சங்கீதா. உங்களுடைய சாட்சி நிறைய பேருக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில தேவன் உங்களை வச்சிருக்காரு. அதனால தேவனுக்கும் நன்றி. சங்கீதாவுடைய வாழ்க்கை மாதிரியே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? உங்களுக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப திறமையான ஒரு கலைஞனாக அவர் இருந்தார். ஆனால் அவர் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. தவறான நண்பர்களோடு அவர் நட்பை வச்சுருந்துருக்காரு. தேவன் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதராக இருந்திருக்காரு. அவர் எதிர் வீட்டில் ஒரு வயதானவர் இருந்திருக்காரு. இந்த வயதானவருடைய மனைவி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அவருடைய பிள்ளைகளும் வேற வேற வெளியூரில் இருந்ததுனால இவர் தனியாக தான் இருந்தார். ஆனாலும் இவர் முகத்தில் எப்போவுமே ஒரு புன்னகை இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டில் இந்த ஓவியர், அதாவது இந்த வாலிபன், அந்த வயதானவரை பார்க்கும்போது கேட்குறாரு, எப்படி அங்கிள் நீங்கள் மட்டும் ஒரு புன்னகையோட சந்தோஷத்தோடு இருக்கீங்க? நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, எப்படி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதோட ரகசியம் என்ன, எனக்கு சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அப்படியா, நீ காலையில் என்ன பண்ணு, சூரிய ஒளி என் வீட்டு ஜன்னலில் விழும்போது நீ என் வீட்டை வந்து பாரு, ஜன்னல் வழியாக என்னை பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த வாலிபன் எதிர் வீட்டில் தானே இருந்தான். அதனால் அவங்க வீட்டை ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எதிர் வீடு நல்லாவே தெரியும். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அதுவும் கையில் சிம்பிளாக ஒரு ரொட்டி, ஒரு டீ, கையில் பைபிள், கண்ணாடி போட்டிருக்காரு, பைபிள் வாசித்தார், உட்காந்து மெதுவாக பைபிள் வாசித்தார், கண்ணை மூடி ஜெபம் பண்ணார். இதை பார்த்த உடனே இந்த வாலிபனான அந்த ஓவியனுக்கு மனசில் ஓ இப்படி கூட இருக்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்தது. இந்த பெரியவர் ஜெபிக்கும்போது அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு ஆழமான அமைதி, இந்த சூரிய ஒளி இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஓவியனுடைய மனசு மாறிச்சு. இனிமேல் என்னுடைய தவறான பழக்கங்கள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு அவன் அன்னைக்கு மனசில் ஒரு முடிவெடுத்தான். உங்கள் வாழ்க்கையும் கூட எல்லாமே உடைஞ்சி போச்சு, எதுவுமே நம்ம சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய 2 கைகளையும் இணைக்கும் போது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது எல்லாமே மாறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் செய்யணும். நீங்கள் ஜெபிக்கும் போது புயல் போன்ற சூழ்நிலைகள் கூட மாறும். ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நண்பர்களே, கடந்து போன 2025ஆம் ஆண்டு நீங்க பிரார்த்தனைக்காக செலவழிச்ச சில மணித்துளிகள் உங்களுக்கு புதிய வருஷத்துக்கு விலை மதிப்பற்ற தருணங்களாக நிச்சயமா இருக்கும். இந்த புதிய உத்வேகத்தோட பிரார்த்தனையில முன்னேறி போங்க. உங்களுக்கான புதிய திட்டங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியத்தை பத்தி இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸ பத்தி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைச்சிடலாம். எந்த கவலையும் இல்லாம புதிய வருஷத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும். சிபிஎன் பிரேயர் லைனுடைய பிரார்த்தனையில நீங்க மறக்காம இணைஞ்சிருங்க. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில்
இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நமக்கு எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, தேவனிடத்தில் நம்ம நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் போது அதிலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும், முன்னேறி செல்ல முடியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில வேளைகள் தோல்வி வரும்போது ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வருவது கிடையாது. அப்படியே சோர்ந்து போய் தளர்ந்து போய் நம்ம இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பைபிளில் பார்க்குறோம், தாவீது ராஜாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் எல்லாம் தேவனை நோக்கி ஜெபித்து பலனடைந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பைபிள் வசனங்களை வாசிக்கும் போது அதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் உங்களை பலனடைய செய்யும். அப்போ அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய சிபிஎன் ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹேமேந்திர சிங் நமக்காக விசேஷமா ஜெபிக்க போறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் பிரேயர் லைனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு புதிய ஆண்டுக்கான ஆரம்பம். ஆனா இந்த மாதம் முடிவுக்கு வரப்போகுது. பல சமயங்கள்ல மாதம் முடிவுக்கு வரும்போது நம்மளோட பணமும் முடிவுக்கு வர மாதிரி தோணும் இல்லையா? அழுத்தம், இழுத்து பிடிச்சு செலவு செய்யறதுன்ற நிலைமை ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் பாஸ்டர் ஹேமேந்தர் சிங் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பாஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா. நீங்க சொன்னது போல இந்த பிரச்சனை ஆண்டு முடிவுலலாம் இல்ல, மாதத்தின் கடைசி நாட்கள்ல தான் ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, நாம எல்லாத்தையும் நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது தான். குடும்பத்தை நடத்துற மாதிரி பணத்தை நாமளே கையில கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கிறோம். ஆனா என் கருத்து என்னன்னா, உங்க பொருளாதாரத்தை உங்க கையில இல்ல, தேவனுடைய கையில ஒப்படைச்சாதான் அது இன்னும் நல்லா நடக்கும். பாஸ்டர், இது 100% உண்மை. முதல்ல நம்ம பொருளாதாரத்தை முழுக்க தேவனுக்கே ஒப்படைக்கணும். அதே சமயம் தேவைகள் அதிகரிக்கும் போது நம்ம கையில கட்டுப்பாடு இருக்கணும்னு தோணுது இல்லையா? அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தி செலவு செய்யணும்ன்றதும் அவசியம் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இத இப்படியும் சொல்லலாம், இது ஏன் நம்பிக்கையும் ஏன் அனுபவமும் கூட. நீங்க பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக முதலீடு பண்ணும்போது அதுல ஆசீர்வாதம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது போல 2 கொரிந்தியர் 9:6ல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என் வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பகிர விரும்புறேன். முதலாவது, உங்க வருமானத்திலிருந்து 10ல் 1 பங்கு அல்லது தேவனுக்கு கொடுக்க நினைக்கிறத நீங்க முதல்ல தேவனுக்கே கொடுங்க. 2வது, பல பேர் தங்கள் வருமானத்தை விட அதிகமா செலவு செய்றாங்க. இதுதான் பெரிய தவறா இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் செலவும் செய்யணும். மாதம் ஒரு சிறு தொகையை சேமிக்க முடிக்கிற அளவுக்கு சேமிப்புகளை திட்டமிடணும். ஒரு உதாரணம் சொல்றேன். என் நண்பன் ஒருத்தன் ரொம்ப விலை உயர்ந்த போன் ஒன்ன வாங்கினான். ஆனா அவன் சம்பளம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. இப்ப மாத முடிவுல அவன் கையில ஒண்ணுமே இருக்காது. அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். என்னோட தனிப்பட்ட ஆலோசனை என்னன்னா, குடும்பத்துக்காக ஏதாவது செலவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா உங்க பணத்தை தேவனுக்காக கொடுங்க. அப்போ உங்க குடும்பத்தை இன்னும் நல்ல முறையில நீங்க நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க மன நிம்மதியோடையும் சந்தோஷமாவும் வாழ முடியும். ஆமா பாஸ்டர், இந்த பயனுள்ள நடைமுறை ஆலோசனைக்காக ரொம்ப நன்றி. நண்பர்களே, நானும் என்னோட ஒரு சாட்சியை பகிர விரும்புறேன். ஒரு காலத்துல என்னோட சம்பாத்தியம், செலவுகள் பற்றி ரொம்ப கவலைப்படுவேன். அப்பதான் என் பொருளாதாரத்தை முழுக்க ஜபத்துல தேவனுக்கே ஒப்படைக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். நான் ஜபிக்கும் போது 10ல இருந்து 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுப்பது எவ்வளவு முக்கியம்னு ஆண்டவர் என் மனசுல பதிய வச்சாரு. பாஸ்டர் சொன்னது போல நம்ம கையில இருக்கிற எல்லா பணமும் தேவனிடமிருந்து தான் வருது. அதுல ஒரு பகுதியா அவருக்கு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 9:7 வசனம் சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
அதனால நண்பர்களே, நீங்களும் ஜெபத்துல உங்க பொருளாதாரத்தை தேவனிடம் ஒப்படையுங்க. பாஸ்டர், நம்ம பார்வையாளர்களோட சேர்ந்து இதுக்காக ஜெபிக்கலாமா? நிச்சயமா, வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உள்ள எல்லாமே நீங்கள் கொடுத்ததுதான். இப்போ விசேஷமா எங்கள் பார்வையாளர்களின் பொருளாதாரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு நிதி சிக்கலையும் நீங்க நீக்குங்க. நீர் கொடுக்கும் ஞானத்தால் திட்டமிட்டு செயல்படுத்த உதவி செய்யும். நீர் சமாதானத்தை தருவீர் என்று முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நண்பர்களே, நம்மிடம் இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்ததுதான். கவலைப்படாதீங்க. தேவன் நல்லதையே விரும்புறாரு, நம்மை கவனிக்கிறாரு, நம்ம தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற விரும்புறாரு. உங்களோட பண பிரச்சனைகள் தொடர்பா எங்களோட ஜெப உதவி வேண்டும்னா சிபிஎன் பிரேயர் லைன் எண்ணுக்கு கால் பண்ணுங்க. இல்ல அதே எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் அனுப்பலாம். எங்களோட டீம் எப்போதும் அவைலபிளா இருப்பாங்க. எந்த நேரத்திலயும் நீங்க கால் பண்ணலாம். த நம்பர் இஸ் 9910401010. இப்போ நாங்க விடை பெற்றுக்கிறோம். சீக்கிரமே மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹேமேந்திர சிங், எங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. யாராவது நமக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா அது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அப்பா அம்மா, என் வயசில் விட பெரியவங்க எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது, ஒரு பலன் இருக்குது. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களுமே தொடர்ந்து ஜெபம் செய்யும்போது இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். இந்த ஜனவரி மாசம் ஒவ்வொரு காலை நேரமும் புதிய சர்ச் கொயர்ல இன்னும் சிறப்பானதா இருக்கும். நேஷனல் டிவி பிரீமியர்ஸ் லக்னோ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருந்தும், கான்பூர் பிஷப் வெஸ்ட்காட் ஸ்கூல்ல இருந்தும், ஜார்க்கண்ட் பர்கானாவின் நியூ கிரியேஷன் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல இருந்தும், பான்ஸ்வாரா சரணஸ்தான் சர்ச்சில் இருந்தும், ஜம்முவின் அவர் லேடி ஆஃப் ரோசரி கேத்தலிக் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. மாதம் முழுவதும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியிலும் மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே காணுங்கள். முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா IND-FS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செட்ஸ் அமைக்கிறது பெரிய ஆச்சரியம். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது சிபிஎனோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. இந்த டீமை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான டீம். ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவும் டெல்லி குர்கான்லேயும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. சோதனைகளை தாண்டி நம்ம எப்படி முன்னேறுவது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஜெபம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிச்சயமாக ஒரு வல்லமை கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்கு முன்னேற மறுபடியும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறார். அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போகணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால் இன்னும் நீங்கள் பழைய உங்கள் கடந்த காலத்தில் நடந்ததையே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காமல் தொடர்ந்து ஜெபம் செஞ்சு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போங்க. இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நன்றி வெள்ளியை பகுதியில் நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு எல்லா சிபிஎன் எபிசோட்ஸும் ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய வார்த்தையை இவ்வளவு அழகாக பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. முழு சிபிஎன் குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக.
நம்முடைய நேர் ஒருத்தங்க இதை அனுப்பியிருக்காங்க. உங்கள் மெசேஜுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்டையும் இது போன்ற கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9910401010 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உபாகமம் 30:3. ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனமா இது இருக்கு. தேவன் சொல்றாரு, நீ எதெல்லாம் இழந்து போயிருக்கியோ அது எல்லாத்தையுமே நான் திரும்ப உனக்கு தருவேன். நீ எங்கெல்லாம் சிதறி போயிருக்கியோ மறுபடியும் உன்னை கூட்டி சேர்ப்பேன், உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்க உங்க நம்பிக்கையை தேவன் மேல வச்சு தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பாட்டு பாடக்கூடிய திறமையை அவங்க தேவனுக்காக பயன்படுத்துகிறாங்க.
இதுவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம சோர்ந்து போய் இருந்தாலும் சரி, நம்முடைய கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாடலை கேட்கும்போது அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் சோகமாக இருக்கும்போது துதி ஆராதனை பாடல்களை நீங்கள் பாட ஆரம்பிங்க. அப்போ உங்களுடைய கவலைகள் மறந்து உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சங்கீதாவுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையை எப்படி ஒரு அழகாக இணைத்து வைத்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஓவியரை குறித்தும் நம்ம பார்த்தோம். அந்த வாலிபன் மனசில் நிம்மதியே இல்லாமல் தவறான பழக்க வழக்கங்களால் கஷ்டப்பட்ட போதும் கூட ஒரு பெரியவர், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரியவரை பார்த்து அவர் மனம் திரும்பினார் நம்ம பார்க்குறோம். ஜெபத்தினால எல்லா வல்லமையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெரியவர் தனியாக தான் இருந்தார். அவங்க மனைவி இல்லை, அவங்க பிள்ளைங்க இல்லை, அவர் தனியாக தான் இருந்தார். ஆனாலும் தேவனுக்குள் அவர் சந்தோஷமாக இருந்தார். ஏன்? ஜெபம். தொடர்ந்து ஜெபம் செய்யும்போது அந்த பலனை அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதே மாதிரி நீங்களும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த பலனை உங்களால் பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நான் இதோட கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.